ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ பார்க்க போகிறது 20வது பேப்பர். இது எந்த எக்ஸாம் கடந்து அப்படின்னா 2023 நடந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் கடந்து தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது? இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் என்ன அப்படின்னா பதிற்று. இது முற்றிலும் சேரரசர்களை பற்றியது. அடுத்ததா, பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது? எது வரலாற்று புதினம் இல்லை அப்படின்னா சிவகாமியின் சபதம் வரலாற்று புதினம், யவனராணி அதுவும் வரலாற்று புதினம், செம்பியன் செல்வி அதுவும் வரலாற்று புதினம். சுந்தரி அப்படின்றது மட்டும் வரலாற்று புதினம் கிடையாது. அப்போ 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு, அது மட்டும் கிடையாது. அடுத்ததான், சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார்? சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் அப்படின்னு அழைக்கிறார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அவருடைய பாடல்கள் தான் மூல இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அழைத்தவர் சேக்கிலார். 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1967ல் இந்து திருமணங்கள், அதாவது தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை அவங்க தான். அப்போ இந்து திருமணங்கள் திருத்த மசோதா எந்த ஆண்டு? 1967. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? 1962ல் பேரறிஞர் அண்ணா தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, ஆனால் தோல்வி அடைந்திருக்காரு. அது எந்த இடம் அப்படின்னா காஞ்சிபுரம். எந்த இடம்? காஞ்சிபுரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? 1971. எங்க நடந்திருக்கு? சேலம். நடத்தினவர் பெரியார் ஈவே ராமசாமி அவங்க. எந்த வருஷம்? 1971. சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பட்டம் வழங்கிய மன்னன் யாரு? அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுல சரியான பதில் என்னன்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டது. வழங்கினவர் எட்டயபுர மன்னர் தான். என்ன வயது அப்படின்னா பாரதியோட 11வது வயது. உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா விவிலியம். விவிலியத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா திருக்குறள். அந்தணர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பொருள்: ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்க வரம்பிருக்கும். பிராமணர் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்கு உரியது அன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்வுக்கு உரியதாகும். ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தவன் ஆவான் என்பதும் அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தவன் ஆகி விடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிவாம். இதுல என்ன சரியான விடை அப்படின்னா குறளும் அதற்கான பொருளும் பொருத்தமற்றதா இருக்கு. இது குறளுக்கான சரியான பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா, கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தோ.பொ. கிருஷ்ணசாமி. கதரின் வெற்றி நாடகத்தின் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் தோ.பொ. கிருஷ்ணசாமி. கூற்று: பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. கூற்று 2: திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அப்போ கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரி. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது அப்படின்னா அதுல 3 அதிகாரமும் 27 இயல்களும் இருக்கு. ஒரு அதிகாரத்திற்கு 9 இயல் வீதமா 27 இயல்களும் 3 அதிகாரங்களும் அதுல இருக்கு. சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் என்ன? சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன்.
தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் இடம். தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் இடம் கடலூர். கடலூரில் தான் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படுது. இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும். இது தமிழ்நாட்டில் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன. ஆரோக்கியம். இது சரியான விடை, ஆரோக்கியம். பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம். பழங்குடியின சமூகத்திற்கு திருமணம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தமாக கருதப்படுது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் என்னன்னா 2008 செப்டம்பர் 29. 29/9/2008 தான் இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் சட்டம் வந்தது 2007. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படின்னா பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை வழங்குது. அது வழங்குற பிரிவு என்னன்னா 335, ஆர்டிக்கல் 335. அடுத்ததா, தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நெல். தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படுற பயிர் என்னன்னா நெல். அதுக்காக தான் அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். அது மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபில்ம்ஸ், நெய்வேலி நிலக்கரி கழகம், சேலம் இக்கு எறும்பு ஆலை இது மத்திய அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. தவறானது, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பதற்காக. பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை இயக்கம். பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை. கல்வி சீர்திருத்தத்துக்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் என்னன்னா சன்மார்க்க போதினி, சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. சமரச வேத பாடசாலை 1ம் 2ம் தான் சரி. சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை இது இரண்டுமே வள்ளலார் அவங்களால தொடங்கப்பட்டது கல்வி சீர்திருத்தத்திற்காக. டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை. மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, குருட்டு மனப்பாடம் மனைவழி கற்றல் என்பது செயலாற்ற கற்றல். குருட்டு மனப்பாடம் அப்படின்றதுக்கு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா செயலாற்ற கற்றல். அடுத்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுத்தல், பயிற்சி, நேர்காணல், நியமனம், விளம்பரம், விண்ணப்பம். இதை சரியான வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விளம்பரம், அதுக்கு அடுத்ததா விண்ணப்பம், அதுக்கப்புறமா நேர்காணல், அடுத்ததா தேர்ந்தெடுத்தல், அடுத்ததா நியமனம், அடுத்ததா பயிற்சி. ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் என்னன்னா பகுத்தறிதல். ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் பகுத்தறிதல். மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர். மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜேக்கப் மற்றும் மோனாட். ஜேக்கப் மற்றும் மோனாட். அடுத்ததா பொறுத்துக. ஓகே, நீர் மண்டலம் அப்படின்றது புவியின் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. நீர் மண்டலம் புவியின் நீர், நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. அடுத்து நிலமண்டலம் அப்படின்றது புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி தான் அதோட நிலமண்டலம். அடுத்து உயிர் மண்டலம் அப்படின்றது நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள். நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள் தான் உயிர் மண்டலம். அடுத்து அயனி மண்டலம் அப்படின்றது இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது. அயனி மண்டலம் வெப்பமண்டலத்திற்கு மேல் 50 கிலோமீட்டர்ல அமைந்திருக்கு.
சயின்ஸ் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி என்னன்னா லத்தீன். சயின்ஸ் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி என்னன்னா லத்தீன்ல இருந்து தோன்றியிருக்கு. பொருள் உணராமல் கற்றல். கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. அது சரியானது. திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை, இதுதான் பொருள் உணராமல் கற்றல். திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யறது. சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை. அப்ப இது மூணுமே பொருள் உணராமல் கற்றலுக்கான கருத்து. அடுத்ததா, பிர்ஜு மகாராஜாவுக்கு டேசாம் ஆண்டு சங்கீத நாடக விருதும் மற்றும் டேசாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. பிர்ஜு மகாராஜாவுக்கு எந்த வருஷம் சங்கீத நாடக விருது வழங்கியிருக்காங்கன்னா 1964 சங்கீத நாடக விருது. அப்போ பத்மபூஷன் எப்போ வழங்கியிருக்காங்க அப்படின்னா 1986 பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க பிர்ஜு மகாராஜா அவங்களுக்கு. எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்போட சிறப்பியல்பான அம்சம் அல்லனா ஆளுமை வழிபாட்டு முறை, அது சிறப்பம்சம். உள்கட்சி பூசல் மற்றும் கட்சி தாவல், பிராந்திய கட்சிகள், இதெல்லாமே சரியானது. எது அல்ல அப்படின்னா பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி, அது மட்டும் இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் கிடையாது. என்னன்னா பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி. பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் மைக்ரோவேவ் ஓவன் அதில் உணவு சமைக்க காரணமாயிருது அப்படின்னா H2O நீர், அதுதான் நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது. தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள COVID-19 நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் IIT ஆராய்ச்சியாளர்களால் வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் என்னன்னா வார்டு பாட். அது பேரு வார்டு பாட். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னா 1965. மியூசியம் ஆன் வீல்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் இந்தியாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 1965. இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட COVID-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எதுனா கோவிஷீல்டு. இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு COVID-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸை கடத்தி தடுப்பூசி என்னன்னா கோவிஷீல்டு. இந்தியாவில் 1952களில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 2022 செப்டம்பர் 17 அன்று டேஸில் விடுவித்தார் அப்படின்னா புனோ தேசிய பூங்கா. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புனோ தேசிய பூங்காவில் அந்த 8 சிறுத்தைகளையும் விடுவிச்சிருக்காரு. பின்வருவனவற்றுள் தேசிய நீர்வழி எண் 1 டேஸ் நகரங்களை இணைக்கிறது அப்படின்னா அலகாபாத்திலிருந்து ஹால்டியா. தேசிய நீர்வழி எண் 1 அலகாபாத்திலிருந்து ஹால்டியா ஆகிய நகரங்களை இணைக்கிறது. 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்காளம். 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் எந்த மாநிலங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்காளம். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பி ஏரி என்னன்னா சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பி ஏரி சிலிக்கா ஏரி. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு. மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு எந்த அடுக்குல ஜெட் ஓட்டம் இருக்கு அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்ல இருக்கு. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? சர் ஜே மார்ஷல். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் அது குறித்த கூற்றுகளை தவறானது என்னன்னு கேட்குறாங்க. நீதிமன்றங்களின் வழி நடைமுறைப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன்னா அது நீதிமன்றங்கள் மூலிமா அதை நடைமுறைப்படுத்த கட்டாயப்படுத்த முடியாது. கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது. சரி. 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்குது. சரி. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரின் மேம்பாடு, அதுவும் சரி. மூன்றுமே சரி. தவறானது நீதிமன்றங்களை வழி நடைமுறைப்படுத்தலாம் மட்டும் தவறு. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது என்ன அப்படின்னா இறப்பற்ற ஆன்மா. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது என்னன்னா இறப்பற்ற ஆன்மா தான். அப்போ சேர்றது துன்பம், துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு. இது 3 பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடு.
வேசர பாணி கட்டடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாளுக்கியர் பாணி. சாளுக்கியர் பாணி, நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டடக்கலை பாணிகள் இருக்குது. அதில் வந்து வேசர பாணி கட்டடக்கலை அது வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சாளுக்கியர் பாணின்னு அழைக்கப்படுது. இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. தாரிக்-இ ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி. அப்பாஸ் கான் ஷர்வானி ஒரு எழுதிய நூல் தான் தாரிக்-இ ஷெர்ஷா. கீழ்காண்பவற்றில் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் என்ன? இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். அதனால இவர் அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுவார். குத்புதீன் ஐபக்கோட அடிமை. குதுப்பினார் முக்கிய பகுதிகளை கட்டினார். குதுப்பினாரை கட்ட ஆரம்பித்தவர் குத்புதீன் ஐபக், அதை முடித்தவர் இல்துமிஷ். அப்போ 1, 3 மட்டும் சரி. ஹரப்பா நகரத்தின் தடயங்களை முதன் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா கன்னிங்ஹாம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா நாகரிகத்தோட தடயங்களை முதல்ல கண்டறிந்த அறிஞர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஸ் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. அடுத்து பொறுத்துக ஆர்டிக்கல் அது எதை சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு 226 சரியான பொருத்தம் மட்டும் தான் கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் நீதி பேராணையை சொல்லும். அது மிகவும் சரியானது. சட்டப்பிரிவு 32 என்னன்னா அடிப்படை உச்சநீதிமன்றம், அதுவும் சரிதான். சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லும். 226 உயர்நீதிமன்றம். சட்டப்பிரிவு 40 வந்து கிராம பஞ்சாயத்தை சொல்லும். அது அடிப்படை உரிமைகளை சொல்லாது. அப்போ அது தவறு. சட்டப்பிரிவு 40 கிராம பஞ்சாயத்து. 51A வந்து அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு கிடையாது. அப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடர்கள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ ராஜமன்னார் குழு 1969 தான் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ 1 தவறு. இந்த குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. சரி, 71 பரிந்துரை அளிச்சிருக்கோம். இந்த குழு ஒன்றிய மாநில அரசு, அதாவது அந்த உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. அதுவும் சரி. 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. ஏன்னா 69 தான் சரியான வருடம். கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 என்னன்னா கிராம சபை, அடுத்து 2வது கிராம ஊராட்சி, ஃபர்ஸ்ட் கிராம சபை, கிராம ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்து மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். இதுதான் வந்து சின்னதிலிருந்து பெருசு. ஏன்னா கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி மன்றம். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க. என்னன்னா சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். இப்போ சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அந்த விதமே துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அவரது தலைவராவது இதன் சிறப்பு. அப்போ மேல்காணும் கருத்தோடு கீழ்வனவற்றில் எது மிகச் சரியாக பொருந்துகிறது அப்படின்னா பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவன் ஆகிறார். பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார். அது மட்டும்தான் சரியாக பொருந்துகிறது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு என்ன? அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் வந்து அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு என்னன்னா சென்னை மாகாணம் மிஸ்ஸஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. சென்னை மாகாணம் மிஸ்ஸஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. அடுத்து கீழ்காணும் கூற்றுக்களை பரிசீலிக்கவும். என்னன்னா 1, 2, 3 அனைத்துமே சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். சரியானதா? மண்டல் குழு மொரார்ஜி தேசாய் அமைச்சிருப்பாங்க. அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுவும் சரி. இந்திரா சகானி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். அதுவும் சரி. 3மே சரி. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 6, 1942. தேசிய வளர்ச்சி குழு எப்போ செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா ஆகஸ்ட் 6, 1952. 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும். மகளநோபிஸ் மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளநோபிஸ் மாதிரி. வருஷம் 1956 61. டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார்னா முதலமைச்சர். முதலமைச்சர் தான் தமிழ்நாடோட திட்டக்குழுவோட தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை 3லையுமே இருக்கு. மதுரையில கிடையாது. ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை இந்த 3 பகுதிகளிலுமே வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு என்னன்னா 2024 25 வரைக்கும். இதில் தான் $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற குறிக்கோள் இருக்கு 2024 25 வரைக்கும். மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு என்னன்னா மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு.
மால்தஸ் அவருடைய மக்கள் தொகை கோட்பாடு இது சொல்லும். மக்கள் தொகை பெருக்கல் விதத்தில் உயருது, ஆனால் உணவு உற்பத்தி முறை கூட்டல் முறையில் உயருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்து, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017. இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதியாண்டு என்ன அப்படின்னா 2017 18. இந்திய அரசு ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையோட இணைத்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு என்னன்னா 2017 18. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வேவல் திட்டம், அடுத்து சிம்லா மாநாடு. வேவல் திட்டமும் 45, 1947. சிம்லா மாநாடும் 1945. அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 1946. அடுத்து மவுண்ட்பேட்டை திட்டம் 1947. அப்போது இதுதான் சரியான வரிசை. வல்லபாய் படேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னா ஃபர்தோலி விவசாயிகளால். அவங்க தான் வல்லபாய் படேலுக்கு சர்தார் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க, ஃபர்தோலி விவசாயிகளால். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் 1885, இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம். அடுத்து தன்னாட்சி இயக்கம் 1916, தன்னாட்சி இயக்கம். அடுத்து சைமன் குழு அப்படின்றது 1927. அடுத்து அமைச்சரவை குழு 1946. இதுதான் சரியான வரிசை. அடுத்து, பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யாருன்னா எம்ஜி ரானடே. பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானடே. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப்பிரிவினை தினம் வந்து ராக்கி பந்தன் தினம். ராக்கி பந்தன் தினம் இதுதான் ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பரிந்துரையின்படி கொண்டாடப்படுற வங்கப்பிரிவினை தினம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அக்டோபர் 1799. 1799 தான் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்படுவார் கயத்தாரில். அடுத்து, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்.